இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுடைய திருப்பெயரை, அந்த பெயரின் மகிமையை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பெயருக்கு நம்மை மீட்கின்றவர் என்று பொருள் இருக்கின்றது என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் கூறுகின்றார், அவர் தம் மக்களுடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிப்பார் என்று அந்த பெயருக்கு விளக்கம் குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை அவரை குறித்து காட்டி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த செம்மறிக்கு 3 அர்த்தங்கள் இருந்தது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது பாஸ்கா விழா, அந்த இரவின் பொழுது அவர்கள் பலியிட்ட அந்த செம்மறி ஆடு, அந்த செம்மறியாட்டின் ரத்தம் அவர்களை அந்த எகிப்தியர்களுடைய தலைப்பெயரை கொல்லுகின்ற வானதூதரிலிருந்து அவர்களை காப்பாற்றியது. மற்றும் அவர்களுக்காக எகிப்தியர்களை பழி தீர்த்தது அந்த ஆட்டின் ரத்தம். எனவே முதலில் அந்த ஆட்டுக்குட்டி என்பது பாஸ்கா இரவின் பொழுது அவர்கள் பலியிட்ட ஆட்டை குறிக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது எசையா புத்தகத்திலே துன்புறும் ஊழியனை பற்றி குறிப்பிடுவதற்காக பலியிட இழுத்துச் செல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல் நான் இருந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த ஆட்டுக்குட்டியை நம் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. எனவே ஆட்டுக்குட்டி என்று சொன்னதும் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த எசையா புத்தகத்தில் வருகிற ஆட்டுக்குட்டியும் நினைவுக்கு வரும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்திலே தினந்தோறும் நிறைய ஆடுகள் பலியிடப்பட்டன பாவம் போக்குவதற்காக. எனவே அந்த தினந்தோறும் அவருடைய அன்றாட வாழ்விலே ஆட்டுக்குட்டி பலியிடுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. எனவே இதுவும் அவர்களுடைய நினைவுக்கு வரும். ஆனால் திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகின்ற அந்த ஆட்டுக்குட்டி இவற்றுக்கெல்லாம் உயர்ந்த ஆட்டுக்குட்டி. ஏனென்றால் இந்த சாதாரண ஆட்டுக்குட்டிகள், இவர்களுடைய இரத்தமானது மனிதருடைய பாவத்தை ஒரேடியாக போக்கிவிடவில்லை. அந்த ஒப்புரவு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த யோம் கிப்போர் என்னும் அந்த நாளில் கூட தலைமை குரு ஒரு ஆட்டின் இரத்தத்தை எடுத்து தெளித்து மக்களுடைய பாவத்தை போக்குகின்றார். ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் செய்ய வேண்டியிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அதை அவர் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் மனிதருடைய பாவத்தை போக்குவதற்கு ஏதுவானதாக இல்லை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே அதைத்தான் எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். காளைகளின் இரத்தமோ அல்லது கிடாய்களின் இரத்தமோ மனிதருடைய பாவத்தை போக்க முடியாது என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசுடைய இரத்தம் மனிதனுடைய பாவத்தை ஒரேடியாக போக்க வல்லதாக இருந்தது. ஏனென்றால் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத பரிசுத்தமானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாசற்ற செம்மறியாகிய அவருடைய இரத்தம் தான் நம்முடைய பாவத்தை போக்கி கழுவிற்று. அன்புக்குரியவர்களே, எந்த ஏதேன் தோட்டத்தில் மிருகங்கள் நிறைந்த ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய ஆதி பெற்றோர் விழுந்து போனார்களோ, அதே போன்று மிருகங்கள் நிறைந்த பாலை நிலத்திலே ஆண்டவர் இயேசு சோதனைகளை வெற்றி பெறுகிறார். வெற்றி கொண்டு பாவத்தை மேலிடுகிறார் ஆண்டவர் இயேசு. அதே ஆண்டவர் இயேசுடைய இரத்தம் தான் திருமுழுக்கிலே நம்மை கழுவி தூய்மையாக்கிற்று. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது, சாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது. எனவே அப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நம்முடைய யோவான் குறிப்பிடுகிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி பாவத்தை வெறுத்து ஒதுக்கினால்தான் நாம் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அப்படி நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம், ஆனால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஆண்டவர் இயேசுவை தெரியாது. இன்றைய நற்செய்தியிலும் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே, எனக்கு தெரியாதிருந்தது, அவரை எனக்கு தெரியாதிருந்தது என்று. நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் இயேசுவை தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். அன்புக்குரியவில்லை, இன்றைய நவீன காலகட்டத்திலே நவீன மனிதனுக்கு பல நோய்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான நோய் எதுவென்றால் பாவ உணர்வே இல்லாமல் இருப்பது. எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே பாவம் இல்லை என்று மனிதன் சொல்லி கொண்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எது அதிக நபர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ, எது அதிக நபர்களுக்கு கேளிக்கைப்படுத்துமோ அது நல்லது என்று சொல்லுகிறோம். எந்த மேக்சிமம் ப்ளஷர் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு வழி வேண்டாம், எது அதிக இன்பம் தருமோ அதுதான் உகந்தது என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஓடுகின்ற பொழுது பாவம், அறம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
எனவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பாவத்தை அறிந்து அதை விருத்து ஒதுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படி நாம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்று அழகாக எடுத்து கூறி நம்மை அந்த பாவத்திலிருந்து விலகி எப்பொழுதும் புனித வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றது. அதற்கான அருளையும் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகிறார். நம்முடைய திருத்தந்தை திருச்சபையின் தந்தையர்கள் கூறுவார்கள், பாவம் எங்கு நிரம்பி வழிகிறதோ அங்குதான் அருள் நிரம்பி வழியும் என்று சொல்வார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு நமக்கு அளவில்லாத அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அருள் துணையை கொண்டு பாவத்தை வெறுத்து நல்ல புனிதமான வாழ்வு வாழ முயற்சி செய்வோம்.